நவம்பர் 22, 1963 டல்லாஸ், டெக்சாஸ். இந்த நாள் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களின் இதயத்தையும் சுக்குநூறாக்கிய நாள். மாற்றத்தின் சின்னமாகவும் நம்பிக்கையின் சின்னமாகவும் அமெரிக்கர்களின் கனவாகவும் இருந்த பிரசிடென்ட் ஜான் ஃபிட்ஜெரால்ட் கென்னடி வெட்டவெளியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கென்னடியை துளைத்த இந்த குண்டுகளுக்கு பின்னாடி நமக்கு சொன்ன கதைகளை விடவும் மிகப்பெரிய சதித்திட்டம் ஒளிஞ்சிருக்கா? கென்னடியோட இறப்பு பத்தி நமக்கு தெரிஞ்சது வெறும் ஒரு துளி தான். ஆனா கடலளவு ரகசியம் இவருடைய இறப்புக்குள்ள மறைஞ்சிருக்கு. எல்லா அரசியல்வாதிகளை போலவும் கென்னடி அந்த கருப்பு நாளப்ப பிரச்சாரத்துக்கு போனாரு. ஆனா வரலாறு அந்த தேதியை நம்ம எல்லாரையும் நினைவில் வச்சுக்க சொல்லி தன்னோட ஆட்டத்தை ஆயிடுச்சு. இந்த கொலை நடந்து 60 வருஷம் கழிச்சும் ஒரு கேள்வி நம்மளை இன்னமும் தொந்தரவு செய்யுது. Who killed JFK? இவரை யார் கொன்னது? எதுக்கு கொன்னாங்க? இதனால என்ன நடந்தது? இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா, கிடைக்காதா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. Ladies and gentlemen, the President of the United States. ஜான் எஃப் கென்னடி தான் அமெரிக்காவின் இளம் ஜனாதிபதியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர். இவரோட தொலைநோக்கு பார்வையும் தீர்மானங்களும் அமெரிக்க மக்களை ரொம்பவும் கவர்ந்துச்சு. போர் இல்லாத அமெரிக்காவை, நிரபரி இல்லாத அமெரிக்காவை, விண்வெளியில் ஆளுமை செலுத்தும் அமெரிக்காவை உருவாக்க நினைச்சாரு. ஆனா இதெல்லாம் கென்னடி சுடப்பட்டதும் அவரோடவே சேர்ந்து இறந்து போயிடுச்சு. கென்னடியின் வசீகரமான பேச்சும் மக்களிடம் அவர் மேலே இருந்த கவர்ச்சியும் ஏகப்பட்ட மறைமுக எதிரிகளை உருவாக்கிடுச்சு. அவர் வேலை செய்யும் பென்டகன் அலுவலகத்திலும் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியும் குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் மத்தியிலும் விரோதிகள் உண்டானாங்க. கென்னடி வாழ்ந்தப்பவே அவர்கிட்ட சிலர் சொல்லிருக்காங்க, நீங்க உருவாக்கி வச்சிருக்க விரோதிகள் உங்களை கொல்லாம ஓய மாட்டாங்கன்னு. ஆனா கென்னடி நேர்மையான மனுஷன், அதனால எவனை பார்த்தும் இவர் பயப்படவே இல்லை. And now if America's new spacecraft succeeds in reaching Venus, we choose to go to the moon. கென்னடி இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் சம்பந்தமா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்ன விஷயம்னு நாசாவுடைய சீக்ரெட் ஹிஸ்டரி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதுல தெளிவா இருக்கும், நீங்க கேளுங்க. கென்னடி ஒரு பொதுநலவாதி. மக்களால தான் நாம தேர்ந்தெடுக்கப்பட்டோம், மக்களுக்காகத்தான் நாம வேலை செய்யணும். அதனால பொதுமக்களுக்கு தெரியாத அரசாங்க ரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஒரே பிரசிடென்ட் கென்னடி தான். நல்ல பிரகாசமான மதிய நேரம், தெளிவான இயற்கை சூழல்ல பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு கென்னடி. கார்ல அவருடைய மனைவி ஜாக்லினும் இவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து டெலே பிளாசாவுக்குள்ள நுழைறாங்க. காரோட வலது பக்கமும் இடது பக்கமும் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் உற்சாகமா கையில சின்ன அமெரிக்க கொடியை வச்சுட்டு கென்னடிய சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களால நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் கண்ணிமைக்கும் நேரத்தை நடந்து முடிஞ்சுது. 3 முறை துப்பாக்கி சத்தம் கேக்குது. அதுல ஒரு தோட்டா அமெரிக்காவின் இளம் ஜனாதிபதியை சிதறடிச்சுது. ஒரு நிமிடம் கழிச்சு 35வது அமெரிக்க ஜனாதிபதி இறந்து போயிட்டார்னு அமெரிக்க மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. சில நிமிஷத்துக்கு முன்னாடி சிரிப்போட வரவேற்ற அதே அமெரிக்க மக்களின் முகத்தில் அழுகையும் அதிர்ச்சியும் கடல் போல காட்சியளிச்சது. யார் இவரை சுட்டது? சாதாரண பொதுஜனத்தை யாராவது சுற்றிருந்தா அது தினசரி நடக்கும் விஷயம்னு எல்லாருமே கடந்து போயிருப்பாங்க. ஆனா சுடப்பட்டு இறந்தது ஒரு நாட்டின் ஜனாதிபதி. அமெரிக்கா முழுக்க பதட்டமாச்சு. இங்கிலாந்து, சோவியட்னு பல நாடுகளுடைய சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸும் அந்தந்த நாடுகளுக்கு இந்த திடுக்கிடும் செய்தியை தெரிவிக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நம்மிடம் தோன்றிய அதே கேள்விதான் இருந்துச்சு, யார் கென்னடியை சுட்டது? எங்கிருந்து கன்ஷாட் சத்தம் வந்ததுன்னு ஏஜென்ட் சுத்தி வளைச்சு பாக்குறாங்க. அப்ப சில கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்ததும் டெக்சாஸ் ஸ்கூல் புக் டெபாசிட்டரியில் இருந்துதான் இந்த சத்தம் வந்ததுன்னு முடிவு பண்ணி ஒருத்தனை நெருங்கினாங்க. அவன் தான் லியோ ஹார்வே ஆஸ்வால்ட். முன்னாள் ராணுவ வீரனா இருந்து கம்யூனிசத்தின் தீவிர ரசிகனா மாறினவன். இந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஆஸ்வால்ட பிடிச்சிட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள் ஆஸ்வால்ட கைது பண்ணி விசாரிச்சதும் சொன்ன தகவல், ஆஸ்வால்ட் தான் டெக்சாஸ் ஸ்கூல் புக் டெபாசிட்டரி கட்டடத்துல 6வது தளத்திலிருந்து 3 முறை சுட்டான்னு பொதுவெளியில் அறிவிச்சாங்க. ஆனா குற்றம் சுமத்தப்பட்ட ஆஸ்வால்ட், நான் இவங்க சொன்ன எதையுமே செய்யல, ஐம் ஜஸ்ட் a patsy-ன்னு சொன்னான். அதாவது நான் ஒரு பலிகடாவாக்கப்பட்டேன்னு சொன்னான். என்னதான் ஆஸ்வால்ட் உருண்டு பிறண்டாலும் அவன் தான் குற்றவாளின்னு அதிகாரிகள் அமெரிக்க மக்களோட மனசுல பதிய வச்சதா நினைச்சாங்க. அங்கதான் அவங்க சொன்ன ஆஸ்வால்ட் கதையில விரிசல் உண்டாகி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சம்பவம் நடந்தப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் இத கண்ணெதிரா பார்த்தாங்க. பார்த்தவங்க சும்மா இருப்பாங்களா? சிலர் துப்பாக்கி குண்டு புல்வெளிக்கு பின்னால் இருந்த புதையில் இருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. சிலர் இன்னொரு ஆள் கையில துப்பாக்கியோட இருந்ததை பார்த்ததா சொன்னாங்க. இன்னும் சிலர் நாங்க வேலிக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் சுட்டதை பார்த்தோம்னு சத்தியம் பண்ணி சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சொன்ன இந்த விஷயம் உண்மையா இருக்குமான்னு எந்த அதிகாரிகளும் மக்கள் சொன்ன கோணத்துல விசாரிக்கவே இல்லை. மக்கள் சொன்னது உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கூட எந்த அதிகாரிகளும் காது கொடுத்தும் கேட்கல. இந்த விசாரணையை அவங்க நடத்தவும்
ஆதாரமும் இல்ல. இதுல இருந்து ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. கெனடியை கொன்னது ஆஸ்வால்ட் கிடையாது, அவன் கண்டிப்பா 100% பலியாடாக்கப்பட்ட நிரபராதின்னு. கெனடியின் கொலையில் சாதாரண மனுஷங்களால நெருங்க முடியாத வேறொரு சக்தி செயல்பட்டிருக்குன்னு பெரும்பான்மையான அமெரிக்க மக்கள் அன்னைக்கு தான் முடிவு பண்ணாங்க. இதுக்கப்புறம் கான்ஸ்பிரசி தியரிஸ் ஏகப்பட்டது கெனடியின் கொலை சம்பந்தமா உலவ ஆரம்பிச்சது. உண்மை என்னன்னா, இந்த நவீன அறிவியல் உலகத்துல இவங்க எதையெல்லாம் கான்ஸ்பிரசின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தான் 100% உண்மையா இருக்கும். இவங்க எதையெல்லாம் உண்மைன்னு மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்களோ அதெல்லாம் தான் 1000% பேய் கதைகளா இருக்கும். கான்ஸ்பிரசி தியரிஸ் நாலா பக்கமும் உலவ ஆரம்பிச்சது. அதுல முக்கியமான சிலது சிஐஏவே ஜேஎஃப்கேவை அதிகாரத்திலிருந்து தூக்க இப்படி ஒரு வேலையை செஞ்சதா சொன்னாங்க. இன்னொரு பக்கம் மாஃபியா கும்பல் தான் ஜேஎஃப்கேவை கொன்னிருக்காங்கன்னு சொன்னாங்க. உண்மையாவே ஜேஎஃப்கேவின் மரணம் சிஐஏவை காப்பாத்துச்சா இல்ல மாஃபியா கும்பலை காப்பாத்துச்சா இல்ல இதுக்கும் மேல இவங்க எல்லாரையுமே எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிற கும்பல் அம்பலப்படாம இருக்க இந்த மரணம் உதவிச்சா? கெனடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்து 62 வருஷம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா 2025ல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் சொன்ன மாதிரியே ஜேஎஃப்கே கிளாசிஃபைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பொதுவெளியில் மக்கள் ஆக்சஸ் பண்ண கிட்டத்தட்ட 80,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப். ட்ரம்ப் இந்த ஜேஎஃப்கே ஃபைல்ல 2800 ஃபைல்ஸ் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, குழந்தை தலைவியான ஜோ பைடனும் அவரோட ஆட்சியில 17,000 டாக்குமெண்ட்ஸ் ஜேஎஃப்கே கொலை சம்பந்தமா டீகிளாசிஃபை பண்ணி வெளியிட்டிருக்காரு. 2017ல ட்ரம்ப் ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல பன்னாட்டு தலைவர்களை கொலை செய்ய தீட்டப்பட்ட சதிகளும் இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் ஃபெயிலியர்ஸும் சர்வதேச அளவில் பல கொலைகளை நடத்தவும் திட்டமிடப்பட்ட தகவல்கள் அதுல இருந்துச்சு. கெனடி கொல்லப்பட்டு 6 டெக்கேட்ஸ் ஆகியும் அவரோட கொலையில் இருக்கும் மர்மத்தை இதுதான் தெளிவா யாராலையும் சொல்ல முடியல. ட்ரம்பும் பைடனும் மாறி மாறி கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை டீகிளாசிஃபை பண்ணி வெளியிட்டாலும் உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும் இது வழக்கம் போல அமெரிக்கா நடத்தும் இன்னொரு நாடகம்னு. இன்னை வரைக்கும் பல உண்மைகள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு தான் இருக்கு. ட்ரம்ப் வெளியிட்ட ஆவணங்களையும் தாண்டி இன்னும் பல ஆவணங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு பெயர்கள் அழிக்கப்பட்டு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் நீக்கப்பட்டு மறைப்பிலேயே இருக்கு. அப்படி ஜேஎஃப்கேவை கொல்ல என்னதான் காரணம்? அந்த காரணம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு அமெரிக்க அரசாங்கம் பயப்படுது. இந்த பொம்மலாட்டத்தை நடத்துற உண்மையான ஆட்டுவிப்பான் யாரு? சிலர் டீப் ஸ்டேட் தான் கெனடியை கொண்டதா நம்புறாங்க, சிலர் சிஐஏ தான் கெனடியை கொண்டதா நம்புறாங்க, சிலர் மாஃபியா தான் கெனடியை கொண்டதா நம்புறாங்க, சிலர் சர்வதேச சதி தான் கெனடியை கொண்டதா நம்புறாங்க. ஆனா இந்த எல்லா நம்பிக்கையும் இன்னும் பல கேள்விகளை எழுப்புதே தவிர உண்மையான விடையை தரவே இல்லை. அமெரிக்கா மூடிமறைச்ச மிகப்பெரிய விஷயங்களில் இதுவும் ஒன்னா. கெனடி கொல்லப்பட்டு 62 வருஷம் ஆகியும் அதற்கான விடை தெரியாம நாம இன்னுமே தேடிட்டு இருக்கோம். உண்மையாவே பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியை கொன்னது யாரு? டல்லஸ்ல அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையையும் கருத்தையும் காமெண்ட் பண்ணுங்க, வழக்கம் போல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கை பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே.